ஹலோ வணக்கம். இது மாணவர் கனவு சேனலுக்காக இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவலை பகிர்ந்துக்கிறதுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். என்ன முக்கிய தகவல்னா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி முதலமைச்சர் ஒரு 11 கல்லூரிகளை திறந்து வச்சுருக்காரு. அதை பற்றிய விவரம் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். புதிய 11 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் அப்படின்ற தலைப்பு தான் அது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ +2 முடித்து கல்லூரி கனவில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த தகவல் உண்மையிலே ஒரு உண்மையான நல்ல ஒரு செய்தி. அது என்னென்ன காலேஜ் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். குன்னூர் அப்படின்ற ஊரில் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு அரசு கலைக்கல்லூரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நத்தம் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு கல்லூரி, ஆலந்தூர் சென்னையில் ஒரு கல்லூரி, விக்கிரவாண்டி விழுப்புரம், அதாவது இது விழுப்புரம் மாவட்டத்தில் விக்கிரவாண்டி தொகுதியில் ஒரு கலைக்கல்லூரி, செய்யூர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு கல்லூரி. இந்த செய்யூர் செங்கல்பட்டு பற்றி ஒரு வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். மானாமதுரை சிவகங்கை மாவட்டம், அதுக்கப்புறம் முத்துப்பேட்டை திருவாரூர், திருவிடைமருதூர் தஞ்சாவூர், கொலக்காநத்தம் பெரம்பலூர் மாவட்டம், ஒட்டப்பிடாரம் தூத்துக்குடி மாவட்டம், பன்ருட்டி. கடைசியாக கடலூரில் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது முதல்ல 10 கல்லூரிகள் தான் புதிதாக ஆரம்பிக்கிறதா இருந்தது. கடலூரில் பேசும்போது இந்த கல்லூரியும் சேர்த்து பன்ருட்டியில் ஒரு கலைக்கல்லூரி ஆரம்பிக்கப்படும் முதல்வர் அறிவிச்சிருக்காங்க. இப்போ இந்த 11 கல்லூரிகளிலும் ஒவ்வொரு கல்லூரிலையும் 5 பாடப்பிரிவு இருக்குது. அதாவது பிகாம், பிபிஏ, அப்புறம் இது மாதிரி ஒரு 5 பாடப்பிரிவுகள். இது சம்மந்தமான தகவல்கள் மேலும் தெரியணுன்னா உங்களுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் செய்யூர் கலைக்கல்லூரியை பற்றி. அதில் என்னென்ன கோர்ஸு சொல்லியிருக்கணும் அதே கோர்ஸு தான் இது எல்லா காலேஜ்லேயும் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த 5 பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுத்துக்கலாம். சரி, அடுத்தது ஒவ்வொரு கல்லூரிக்கும் இப்போ கல்லூரி ஆரம்பித்தாச்சுன்னா போதுமா, பாடம் நடத்துறதுக்கு ஆசிரியர்கள் வேணாமா? அப்போ ஒவ்வொரு கல்லூரிக்கும் 12 பேராசிரியர்களை இப்பயே நியமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ் வேலையெல்லாம் செய்கிறதுக்கு நான் டீச்சிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்கிறது, அந்த டீச் பண்ணாத ஆசிரியர் பணியிடங்கள் 14. ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒரு 12 பேர் டீச் பண்ணுறதுக்கான ஸ்டாஃபு, நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஒரு 14 பேர் அப்படின்னு சொல்லிட்டு அமர்த்தியிருக்காங்க. மொத்தம் 132 ஆசிரியர்கள் இந்த 11 கலைக்கல்லூரிக்கும் சேர்த்து நியமிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி மொத்தம் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் 154 ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ பேருக்கு இப்போ புதுசாக வேலை கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லை, இதன் மூலம் ஆண்டுக்கு 3050 மாணவர்கள் பயனடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இது வரைக்கும் இருந்த இடங்கள் இல்லாமல் ஒரு 3050 அடிஷ்னல் சீட்டு நமக்கு இப்போ ஆட் ஆகுது. மாணவர்கள் நல்லா கவனிங்க. இது தெரியாமல் நீங்கள் நிறைய பேர் ப்ரைவேட்டில் அப்ளை பண்ணியிருந்தால் கூட இன்னும் டைம் இருக்குது. தயவுசெய்து அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்கள் உங்கள் மாவட்டத்திலேயே உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு புதிய கல்லூரி ஆரம்பிச்சிருக்காங்க, அதில் நீங்கள் சேர்ந்து ஃப்ரீயாக படிக்கலாம். அதனால் 3050 சீட்டு இருக்கிறதுனால நீங்கள் மறுபடியும் கூட அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது எடிட் பண்ண முடிஞ்சால் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதோடு சேர்த்து மாநிலத்தில் மொத்த கலை அறிவியல் கல்லூரிகளோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 176 கலை அறிவியல் கல்லூரிகள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் இப்போ சேர்ந்துருக்கு. இப்போ போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஒரு 3050 சீட்டு அதிகமாக நமக்கு சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 1.5 லட்சம் பேர் வருஷம் சேருவாங்க. இப்போ அடிஷ்னலாக நமக்கு கூடுதலாக இவ்வளோ சீட்டு நம்ம சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது விண்ணப்பம் விலாசம். எதில் விண்ணப்பிக்கிறது அப்படின்னா, நேரடியாக காலேஜுக்கெல்லாம் போய் விண்ணப்பிக்க வேண்டியதில்லை. ஸோ ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது பிரகாரம் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப காசு கம்மி தான். SC STக்கு 2 ரூபா தான், மீதி பேருக்கெல்லாம் வெறும் 15 ரூபா தான் இந்த அடிஷ்னல் அப்ளிகேஷன் கட்டணம், ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்றது. ஸோ சைட் நேம் www.tngasa. ஜினா கவர்மெண்ட்டு, ஏனா ஆர்ட்ஸு, எஸ்னா சயின்ஸு, ஸோ ஏனா அட்மிஷன். ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்மிஷன் .in அப்படின்ற சைட்டில் TNGASA.in அப்படின்ற சைட்டில் நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம்.
கடைசி தேதி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 30/5/2025 அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதம் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற 12ஆம் வகுப்பில் தோல்வியுற்ற மாணவர்கள் கூட இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த டேட்டு முடிஞ்சதுக்கப்புறம் +2 வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சீட்டை இன்க்ரீஸ் பண்ணி கவர்மெண்ட்டு வந்து மறுபடியும் கால்பர் பண்ணுவாங்க. அதனால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேரணும்னு விருப்பப்படுறவங்க இதோட வாய்ப்பு முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. டிவி சேனல், நியூஸ் பேப்பர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. சப்ளிமெண்ட்ரி கேண்டிடேட்டுக்கும் இதை சொல்லுங்கள். இது வந்து பயனுள்ள தகவல். இந்த தகவல் வந்து தெரியாமல் இருந்துன்னா மற்ற மாணவர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது சம்பந்தமான ஏதாவது என்கொயரிஸ் இருந்ததுன்னா இது கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க. அதுக்கு நம்ம வந்து பதில் சொல்கிறோம். ஸோ இதை பற்றிய விவரங்கள் மேலும் தேவைப்படுறங்க என்னுடைய பர்சனல் நம்பருக்கு கூப்பிடுங்க. நான் வந்து கிளாரிஃபிகேஷன் தரேன். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.